ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ விஜய் டிவி நடிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்டை வந்து அவங்களே இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. யாராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நிறைய ஸ்டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து செவலாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு நெகட்டிவ் லோடு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அனைவிலும் மலரோடும் சில்லமே வந்து அந்த போலீஸ் கேரக்டர் வந்து இவங்க தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி வந்தாங்க. இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறந்திருக்கு. இவங்களும் ஈகவல் இவங்க வந்து செகண்ட் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. இன்டர்வியூமே வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்துமே ஒரு பெண் குழந்தை தான், அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஸோ செகண்ட் மேரேஜ், ஸோ 2 பேரோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் குழந்தைங்களும் இவங்க கூட தான் இருக்காங்க. ஸோ 2 பையன் ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக அது தெரியல. இன்டர்வியூவில் அந்த மாதிரி தான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்க பெண் குழந்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அந்த அவங்களோட பொண்ணும் அவங்க தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படி தான் ஞாபகம் இருக்குது, மேபி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ரியல் சிஸ்டர் நம்ம யமுனா சந்திரன் இருக்காங்க இல்லையா, வீட்டுக்கு ஒரு வாசப்படி சீரியலில் சிஸ்டர் கேரக்டர் பண்ணுறாங்களா, அவங்க வந்து இவங்களோட ரியல் சிஸ்டர் ஈகவல் இவங்களோட. ஸோ அவங்களுமே வந்து இட்ஸ் எ பேபி கேர்ள்ஸ்லேயே அவங்களுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அழகான ஜோடிக்கு நம்மளோட எம்சிஓ சர்வ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லலாம். இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ஜர்னியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.